ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு சர்க்கரை வள்ளி கிழங்குல என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கார்பஸ், புரதம், நல்ல கொழுப்பு, நார்ச்சத்து, கலோரி, இது மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B6, மாங்கனீஸு, காப்பர், பொட்டாசியம், நியாசின், இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய பாதி செயல்பாடுகளோட தொடர்புடையதாக இருக்குது. அதுலேயும் இந்த சக்கரவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய நார்ச்சத்து பண்பு இருக்குல்ல, அது குடல் இயக்க செயல்பாட்டுக்கு உதவக்கூடியதாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பண்பு உங்களோட ஃப்ரீ ரேடிக்கலோட அபாயத்திலிருந்து பாதுகாத்துக்க உதவும். டிஎன்ஏவை சேதப்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ ரேடிக்கல் இருக்குல்ல, இது இருந்துச்சுன்னா அது உங்களோட டிஎன்ஏவை சேதப்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் வீக்கத்தை தூண்டும். ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் இருக்குல்ல, அது புற்றுநோய், இதய கோளாறுகள், வயதாவதோடு தொடர்புடையது, இது மாதிரியான பல பிரச்சனைகளை உருவாக்கிடும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல் அபாயத்திலிருந்து தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். சரி வாங்க, சர்க்கரை வள்ளி கிழங்கு வேறு என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். புற்றுநோய் அபாயத்திலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுல சர்க்கரை வள்ளி கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சர்க்கரை வள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கேன்சர் எதிர்ப்பு கூறுகளாக செயல்படுது. குறிப்பாக சர்க்கரை வள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய அந்தோசைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, இது சிறுநீர் பை, குடல், வயிறு, மார்பக புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை மந்தப்படுத்துது. குடல் ஆரோக்கியத்துக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? சர்க்கரை வள்ளி கிழங்குல கரையும் தன்மை இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் உங்களோட குடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் இருக்குல்ல, அது குடல் பகுதியில் தங்கி மலத்திலிருந்து தண்ணியை உறிஞ்சி சுமூகமாக மலம் வெளியேறதுக்கு உதவுது. கரையாத நார்ச்சத்துக்களும் பாக்டீரியாக்களோட நொதிச்சு ஒரு சில அமிலங்களை உருவாக்கி உங்களோட குடல் பகுதி ஆரோக்கியமாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்க உதவுது. இந்த கிழங்குல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் குடலுக்கு தேவையான சில நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்கி குடலை ஆரோக்கியமாக வச்சிருக்க கூட உதவுது. ஐபிஎஸ் மாதிரியான குடல் இயக்க பிரச்சனை ஏற்படக்கூடிய அபாயங்கள்ல இருந்தும் நம்மளை பாதுகாக்குது. ஒரு நாளில் 20 to 33 கிராம் நார்ச்சத்து எடுத்துக்கிறது குடல் புற்றுநோய் அபாயம், இது மட்டும் இல்லாமல் வேற குடல் சார்ந்த பிரச்சனைகள் அபாயத்தை குறைக்கிறதா ஆய்வுகள் தெரிவிக்குது. பளிச்சுன்னு கண் பார்வையை தெரிய வைக்கிறதுல சர்க்கரை வள்ளி கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கிழங்குல பீட்டா கரோட்டின் நிறைய இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் காய்கறிகளில் அதிகமாக இருக்கக்கூடிய நிறத்துக்கு காரணமாக இருக்கு. அதாவது காய்கறிகளோட நிறத்துக்கு காரணம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான். இந்த பீட்டா கரோட்டின் இருக்குல்ல, அது உங்களோட உடம்புல விட்டமின் ஏவா மாற்றப்பட்டு கண்ணுக்கு ஒளியை கண்டறியக்கூடிய கூறுகளை உருவாக்க கூட பயன்படுது. சர்க்கரை வள்ளி கிழங்கு நீங்கள் சாப்பிட்றப்ப அது உங்களோட கண்களோட ஆரோக்கியத்துக்கு தேவையான சத்துக்களை தருது. இந்த சர்க்கரை வள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய அந்தோசைனின் இருக்குல்ல, அது கண் ஆரோக்கியத்துக்கு உதவக்கூடியதா அமெரிக்க தேசிய மருத்துவ நூலக ஆய்வு தகவல்கள் தெரிவிக்குது. மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கிறதுல சர்க்கரை வள்ளி கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கிழங்குல இருக்கக்கூடிய அந்தோசைனின் இருக்குல்ல, அது மூளை ஆரோக்கியத்துக்கு உதவுது, வீக்கங்களை குறைக்குது, ரேடிக்கல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதன் மூலமா மூளையோட ஆரோக்கியத்தை பாதுகாக்குது, ஞாபக சக்தியை கூட மேம்படுத்துது. பொதுவாகவே ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, அது பழங்கள், ஊட்டச்சத்து நிறைந்த காய்கறிகள், இதர ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய உணவுகளை தொடர்ந்து உங்களோட பட்டியலில் சேர்த்துக்கிறப்ப, அதோடையே சர்க்கரை வள்ளி கிழங்குகளையும் நீங்கள் எடுத்துக்கிறப்ப மனநல பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் 13% குறைவதா அமெரிக்க தேசிய மருத்துவ நூலக ஆய்வு தெரிவிக்குது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுல சர்க்கரை வள்ளி கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கிழங்குல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் இருக்குல்ல, அது உடலுக்கு விட்டமின் ஏ சத்து தருது. இது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை பாதுகாக்கிறதுக்கும் குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் தேவையான சத்து தான். நீங்கள் இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கை சாப்பிட்றப்ப விட்டமின் ஏ குறைபாடு இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி, குடல் ஆரோக்கியத்துக்கு அது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும்.
இந்த வீடியோல சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி சர்க்கரை வள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாம வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.